சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். உன் கண்களின் இமை போல் இந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் கண்களின் இமை போல் இந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் மறையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் மறையும். கருணையை மலையென பொழிந்தார், உன்னாலயம் புனிதம் அடையும். கருணையை மலையென பொழிந்தார், உன்னாலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை காத்திடும் என் இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை அரவணைச்சி எப்பயுமே பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் நமக்கு எது சரியான வழியோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா குட்டீஸ்? கண்டிப்பாக நம்மளோட இருதயம் எதை குறிச்சும் சோர்வு காணாத படிக்கு ஏசப்பா ஒரு நொடி பொழுதும் நமக்கு எது சரியான பாதையோ அந்த பாதையை நோக்கி தான் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதானே குட்டீஸ்? ஆமாம், போங்கப்பா. நான் இப்படி நினச்சி இதுக்குள்ளே வந்தேன், ஆனால் இப்போ இதில் எவ்வளோ போராட்டம் இருக்குது தெரியுமா? எவ்வளோ சோர்ந்து போகிறேன்னு தெரியுமா? ஏசப்பா ஏன் என்னை இதுக்கு அனுமதிச்சாருன்னு நீங்கள் கேட்குறீங்க என்னை பார்த்து. அப்படி தானே? கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் எல்லாமே டிக் 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 வர்றது கிடையாது. நிறைய இடங்கள்ல நம்ம சந்திக்கிற சோர்வுகள் நம்ம எடுத்த முடிவு தவறாயிடுச்சோ, நம்ம இந்த பக்கம் வந்திருக்க கூடாதோ, இல்லை நம்ம அந்த சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு நம்ம எடுத்த அந்த முடிவு தான் காரணமோ அப்படின்னு நம்ம உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப நெகட்டிவாக அந்த விஷயத்தை குறித்து சோர்ந்து போக ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அவருடைய செட்டைகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிறத எப்போ முழுமையாக உணர்கிறோமோ அவருடைய பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒருவேளை நம்மளுடைய இந்த சூழ்நிலை நம்மளுடைய ஆசைக்காக நம்மளுடைய எண்ணத்துக்காக நம்ம தெரிந்தெடுத்து கொண்டதாக இருந்தாலும் கூட இப்போ இதில் இருக்கிற சோர்வுகளை பார்க்கும்போது என்னால் இதை சரி சமாளிக்க முடியலப்பா, ஆனால் ஏசப்பா எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணா, ஏசப்பா அந்த விஷயத்தில் எனக்காக பேசினா கண்டிப்பாக எனக்கு இதில் ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தானே? அப்போ ஏசப்பா இந்த நாளில் தான் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, இணைச்சட்டம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். இணைச்சட்டம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். ஸோ இதுவே நல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான ஒரு வசனமாக இருக்கும். அப்படிதானே? ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் இந்த விஷயத்தில் இருக்கணும், நான் பேசுகிறத விட எனக்காக ஏசப்பா பேசினாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே 100% நிறைவாக முடியும் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த வசனத்தின்படியாக ஏசப்பா நம்மகிட்ட பேசுகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் எந்தெந்த இடங்களில் அவருடைய உதவி தேவையும் அதற்கு முன்னதாகவே நமக்கு அதற்கான வழியை ஆயத்தப்படுத்தி நம்மளை அதுக்காக தான் அவர் அழைச்சிட்டு போறாருன்னு நம்ம இடத்துல சொல்றாங்க. இந்த பாதை சோர்வா இருக்கலாம், அந்த பாதையில நிறைய வெறுப்புகள் நம்மளை நோக்கி வரலாம், நிறைய எரிச்சல்கள் நம்மளை போட்டு நம்மளை பாடாப்படுத்தலாம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, இது உனக்கு ஒரு இழிவை கொண்டு வர சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை உனக்கு ஆசீர்வாதமா மாத்திரப்படிக்கு நான் கட்டளையிடுவேன். நீ பொறுமையா என் பக்கம் நில்லு, நான் உன் கூட இருக்கிறேன். கண்டிப்பா இதுல
ஒரு காலமும் நீ தலை குனிச்சு போகாத படிக்கு நிறைவான ஆசீரை உனக்கு கொடுப்பேன்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ குட்டீஸ், இந்த நாளில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதையில் உங்களுக்கான நலன் என்ன இருக்குது, எனக்கு இதில் என்ன நல்லது நடக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஏசப்பாக்கு இந்த விஷயம் பிடிக்குமா, நான் இந்த பாதையில் போனேன்னா ஏசப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு முடிவெடுக்க தெரியலையா, கண்ணை மூடிட்டு அவர் உங்கள் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாருன்னு அந்த விஷயத்தில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவர் அதுக்கான வழியை யார் மூலியமாவது உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அதை செஞ்சு முடிக்க விடுவார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்காருங்கிறத ஒரு நிமிஷமும் நம்ம அனுபவிக்கணும், சந்தோஷப்படணும், அவருடைய வழிகாட்டுதலை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்காக இசப்பட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பட நேரத்திலும் கூட உங்களுடைய களஞ்சியங்கள் நாங்கள் இருக்கிற இடங்களை சூழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு இதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை டாடி. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிஜமாகணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அதுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை அதுக்காக நீங்கள் எப்படி நாங்கள் நடக்கணுமோ அதுக்கு வழிகாட்டுங்க. உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.